வெல்கம் டு ஷானு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி கொண்டக்கடலை சுண்டல். நான் இன்றைக்கி ப்ரௌன் கலர் சுண்டல் எடுத்திருக்கேன். இதே ரெசிபியை நீங்கள் ஒயிட் கலர் சுண்டல்லையும் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை கப் சுண்டலை நான் நல்லா கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு தான் சுண்டல் பண்ணணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வேக வச்சிடலாம். குக்கரில் வேக போட்டோம்னா ரொம்ப சீக்கிரம் சுண்டல் வெந்துடும். இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்ச சுண்டலை சேர்த்துடலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக அது முங்குற அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும். சுண்டல் வேக வைக்கும் போதே நம்ம உப்பையும் சேர்த்துட்டோம்னா அந்த சுண்டலில் அந்த உப்பெல்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். திறந்து பார்க்கலாம். சுண்டல் நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணி கொஞ்சம் மட்டும் இருக்குது, அதை நல்லா வடிச்சிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு இந்த தாளிப்பை நம்ம வேக வச்சு வச்சுருக்க சுண்டலில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட்டு கொத்தமல்லி இலையெல்லாம் ஆப்ஷனல் தான். நல்லா சேர்த்தோம்னா சாப்பிடும்போது க்ரன்ச்சியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கும் நல்லது. பச்சையான கேரட் கொத்தமல்லி இலையெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த நவராத்திரிக்கு இந்த சுண்டல் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.